அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படிங்க போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நிஃப்டி 50 எல்லாம் கொஞ்சம் ரெட் கலராக தான் இருந்தது. ஸோ நாமெல்லாம் நிஃப்டி 50 ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்னு பார்த்தா, ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேப் டவுன். ஸோ நேற்று பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு போனது. ஆனால் நிஃப்டி 50 மட்டும் கொஞ்சம் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் டவுன். ஸோ ஆனாலும் கூட ஒரு ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 முட்டாள்னு நினச்சோம். ஸோ நம்மள முட்டாள் ஆகிட்டு போயிடுச்சு அது நிஃப்டி 50. ஸோ மிட் கேப் நிஃப்டி எல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் மேலே வரத்துக்கு தான் பாசிபிள். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் இந்த சப்போர்ட் ரேஞ்செல்லாம் வந்துச்சுன்னா 51,300 வந்தா ஸோ மேலே வரத்துக்கும் ஆனால் பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மேலே வந்தது 215 மினிட்ஸ் கேண்டில் போட்டு ஒரு என்ட்ரி லெவல் கொடுத்தது 51,325. ஸோ ஆனால் அது பார்த்தீங்கன்னா 51,457 ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சைட்வேஸ் கொடுத்து ஸோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க கடைசி வரைக்குமே. ஸோ நான் எவ்வளோ தூரம் எதிர்பார்த்தேன்னா 51,720 வரைக்கும் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஆக்குபை பண்ணி ஸோ ரெண்டு சைடுமே கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஸோ நிறைய ப்ரீமியம் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நிஃப்டி 50 மறுபடியும் என்ன ஆகும்? ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்பை எடுத்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ மெகைன் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு பை சைடு தான் போயிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இல்லை, அதுவுமே சைட்வேஸ் தான். மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. மிட் கேப் நிஃப்டி செப்டம்பர் 3ஆம் தேதியோட ஹை 13,241 பிரேக் பண்ணா ஸோ அடுத்த டார்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சென்செக்ஸ் ஒரு நல்ல கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் 81,718. அதாவது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியோட ஹையை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு ஸோ கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் பொசிஷனில் தான் நிற்குது. ஆனால் இந்த குளோபல் மார்க்கெட் பண்ணுற ராவடியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் போடுறாங்க. சரி, கேப் டவுன் விழுந்ததுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனாக பை பண்ணால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வருது. ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது இன்னைக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா ஸோ அது என்னமோ ஒரு கேப் டவுன் ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனது காலையில் ஒரு 6:30 மணிக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவரி ஆகிட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஈக்குவலாக தான் இருக்கு. நிஃப்டி 50 கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் ஹெவியாக பை பண்ணுற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு மேலே வருது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் க்ளோஸ் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபின் நிஃப்டி கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை ஹெவியாக பை பண்ணியிருக்காங்க. மிட் கேப் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு. இந்த டேட்டாஸ் மார்னிங் ஒரு 10 o'clock மேலேயும் மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல எப்படி கேஷ் ஃப்ளோ இருக்குதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2,804 ஸ்டாக்ஸ் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா 1,317, நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா 1,401, அன்சேஞ்சு 86. ஸோ 52 வீக் ஹையை 155 ஸ்டாக்ஸ் மீட் பண்ணியிருக்கு. 52 வீக் லோ 27 ஸ்டாக்ஸ் மீட் பண்ணியிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 105, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 57 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியில் ஏதாவது ஸ்பெஷலாக நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. ஸோ ஆனால் பேங்க் நிஃப்டி முந்தா நேற்று கம்பேர் பண்றப்ப ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது இன்னுமே பிரேக் பண்ணலை. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் 51,240 செப்டம்பர் 3ஆம் தேதியோட லோ. ஸோ அதை பிரேக் பண்ணாதான் செல்லிங் இனிமேல் பாசிபிள். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம பையிங்லேயே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 51,525. ஸோ பிவோட் பாயிண்ட் 51,385, சப்போர்ட் 51,270. இன்னைக்கு ஹை 51,503, லோ 51,259, ஓப்பன் ஆன இடம் 51,364, க்ளோஸ் ஆன இடம் 51,400, ஒரு 60 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. பெரிய பையிங் ப்ரெஷர் கிடையாது. ஸோ கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா என்ன நடக்கும்? ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா ஒரு செல்லிங் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கேப் டவுன் இன்னைக்கோட லோ 51,259. ஸோ இந்த லோவை தாண்டி பிரேக் அவுட் கீழ் நடந்தது அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதியோட லோ 51,240,
ஸோ அந்த கேண்டிலோட பிரேக் பண்ணி இப்போ கீழே கேப் டவுன் விழுந்தா ஸோ 51,100 51,1000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நடக்காது, ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த குளோபல் மார்க்கெட் எல்லாம் ஏதாவது எங்கேயாச்சும் ஏதாவது தப்பு நடந்தா இல்லை ஒரு பெரிய ஒரு ஃபால் ஏற்பட்டா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாசிபிள். ஸோ மற்றபடி வந்து கேப் டவுன் நடக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி நடந்தா கூட கொஞ்சம் பையிங் எடுக்கிறதுக்கான பாசிபிள் 240 கீழே கொஞ்சம் கேப் டவுன் விழுந்தா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் நடக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுன் இல்லை அதே இடத்துல சப்போர்ட் இடத்துல எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் மறுபடியும் மேலே கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் தான் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அகைன் இந்த சப்போர்ட் ரேஞ்ச் எல்லாம் வந்தது அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம். அதாவது அந்த டார்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட் டார்கெட் கூட வச்சு நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம், அதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிடும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வராம ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு மேலே வந்தோம்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா இந்த பிவோட் வந்துட்டு போனாலோ இல்லை ஒரு கேப் அப் நடந்தாலோ ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இதனாலனா ஆல்ரெடி புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் ஹையா பிரேக் பண்ணாலோ இந்த பிவோட் எல்லாம் வந்துச்சுனாலோ ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஐடிஎஃப்சி ஸோ 115 டச் பண்ணா ஸோ கீழே இருந்துன்னு சொன்னால் டச் பண்ணாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்தது ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி நான் சொல்லியிருந்தா 1643.80 மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் பை சைடு இல்லை கீழே ஆனால் மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும் சொல்லியிருந்தேன். ஸோ கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. 1644 ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1637 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்தது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க் எக்ஸாக்டா 675 ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருந்தது, இப்போ ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் 675. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் பக்கம் மேலே வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு தான் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி ஒரு மூணு பேங்க்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வரைக்கும் சப்போர்ட்ங்கிறது 235 வரைக்கும் இருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணா 240 35 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ பை சைடு பாசிபிள்ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ லோவை பிரேக் பண்ணா மட்டும் நம்ம செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணா 235 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 811.80 வந்தால் பையிங் சைடு வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து 823 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் மார்க்கெட் சப்போஸ் மேலே ஓப்பன் ஆனால் 823ங்கிறது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. ஸோ மூணாவது இண்டஸ் ஐஎன்டி பேங்க் 1440ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணா அதோட டார்கெட் வந்து 1430 1420 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 பேங்க். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக வந்து ஒரு பையிங் சைடு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரினா கொஞ்சம் புட் ஆப்ஷன் எல்லாம் நல்லா பை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அகைன் வந்து மேபி ஒரு 25,308 இன்னைக்கு வந்து 25,200. ஸோ இதில் ஒரு என்ன சொல்றதுன்னா அது மட்டும் இல்லை ஹைக்கனேசி கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி. இதில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிலனா 25,320. ஸோ அந்த இடம் வந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரை பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 25,320 தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர ஸோ அவசரப்பட்டு முன்னாடியே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மற்றபடி ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாம் நல்ல ஒரு பையிங் மோட்ல தான் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி நடக்குதுன்னு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.